சோம்புல என்ன இருக்கு அப்படின்னா ஆனித்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து வந்து இருக்கு. இந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னா தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. தாபிதம் அப்படின்னா இப்போ மூட்டு வலி இருக்கு பாத்தீங்களா, வலி தொடர்ந்து ஒரு வீக்கம் போன்றவை வருது பாத்தீங்களா, அது தாபிதம். சரும பிரச்சனைகள்ல அரிப்பு ஏற்படுத்தி தோல் வறட்சி அடைந்து இந்த உதிர்வுகள் போன்றவை ஏற்படுறது, கரப்பான் போன்றவற்றில வந்து பாத்தீங்கன்னா இந்த கருந்திட்டு அரிப்பு போன்றவை ஏற்படுது பாத்தீங்களா, இது மாதிரிதான் தாபிதம்னு சொல்றாங்க. அது மாதிரி வீசிங், அவங்களுக்கு சளி பிடிக்கிறது, அதுவும் ஒரு வகையான தாபிதம். இதையெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை வந்து எதற்கு இருக்கு அப்படின்னா இந்த சோம்புல இருந்து கிடைக்கக்கூடிய ஆனித்தம்க்கு வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், தன்னுடல் தாக்கு நோய் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி, அதாவது செரிமான மண்டல பிரச்சனை உடையது இவர்களுக்கும் உள்ள தாபிதம் இருக்கும். ஸோ அதற்கு இந்த சோம்பு நல்ல ஒண்ணு. அப்ப சோம்ப வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நார்மலாவா ஒரு டீஸ்பூன் சோம்ப வந்து நம்ம டீ ஆட்டம் தயார் செய்து வந்து தினமும் காலை மாலை 2 வேளை வந்து எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் தான் எடுக்கணும். அதற்கு மேல வந்து நம்ம டீ தயாரிக்கும் பொழுது பயன்படுத்த வந்து கூடாது.